ஹலோ, வாழ்க வளமுடன். எப்பவும் நான் அந்த மூக்கரட்டையை பற்றி நிறைய பேசுவேன். மூக்கரட்டையை பற்றி நீங்களே படிக்கலாம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வந்து இதை பற்றி எல்லாம் வருது. இந்த கீரை வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கிறவா சாப்பிட்டா கூட அது ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா. நான் பார்த்ததில்ல. பட் எனக்கு வந்து கொஞ்சம் யூரியா ஜாஸ்தி இருந்தபோது இதை சாப்பிட்டு இது வந்து நார்மல் நம்பர்ஸ் வந்தது. அதனால் இதை நான் வந்து எங்கே பார்த்தாலும் பறிச்சுன்னு வந்துடுவேன். இது வந்து வாக்கிய வரப்புலேருந்து பறிச்சுன்னு வந்து இது என்ன நீங்கள் பாராயணம் பண்ண வரா இல்லையா, யார் பார்த்தாலும் பறிச்சுன்னு வந்து எனக்கு தந்துடுவா இந்த கீரையை. இந்த கீரையை நல்லா அலம்பி ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அலம்பிட்டு, இந்த தடவை மழை பெய்ச்சதுனால கீரை பெருசாக இருந்தது. அதனால் கத்திரிக்கோலை வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். இது இவ்வளோ பெருசு இருந்தால் நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த தடவை இலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது, தளன்னு ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இதை வந்து தோசைக்கு அரைக்கும் போது போட்டு அரைச்சிட்டா தோசை வந்து பச்சை கலரில் இருக்கும் தோசை. எங்கள் பாட்டி தோசை தான் வைப்பா. அப்புறம் கலவங்கீரைன்னு எல்லா கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, இந்த குப்பைக்கீரைன்னு ஒன்று வரும். அதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு மூக்கரட்டை கீரையும் போட்டு நிறைய வெங்காய தக்காளி போட்டு குழந்தைகளுக்கு வதக்குவா. வெங்காயம் சாப்பிடாதவாள்லாம் விரும்பின வேக வச்சு சாப்பிடுவா. இன்றைக்கி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். தேவையான பொருள் சொல்ல. தேவையான பொருள் ரொம்ப சிம்பிள். கடுகு, உளுத்தம் பருப்பு, தாளிச்சு கொட்டை, இதுதான் காரம். அதனால் 2 மிளகா போடணும். 2 மிளகா போடலைன்னா தேங்காயும் பச்சை மிளகாயும் சதைச்சி போடலாம். இப்போ நான் இன்றைக்கி தேங்காய் போட போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி போடுறதுனால. இப்போ ரொம்ப வெங்காயம் தக்காளி, மூக்கரட்டை, உப்பு. ஆமாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான். வெங்காயம் பூண்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறா தெரியும்? அது வந்து ஒரு கதை சொல்லுவா. சொல்லு. அது அமிர்தம் கிடையாது கதை தானே? அமிர்தம் கிடையும் போது முதல்ல வந்து ராகு மட்டும்தான் இருந்தார், கேதுன்னு ஒருத்தர் கிடையாது. ஒரே ஒரு பாம்பு உருவம் இருக்கு. இது கடுகு வெடிக்க வருது. கடுகு வெடித்த உடனே இந்த மிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கணும். அப்புறம் நல்லா உளுத்தம் பருப்பு கொஞ்சம், ஏன்னா பருப்பு எதுவும் போடலை இல்லை, அதனால் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை முதல்ல போடணுமா? ஆமாம். இந்த கீரைக்கு வந்து கீரைக்குன்னு ஒரு ருசி கிடையாது. இந்த சாமான் போடுறத இதை கூட்டு பண்ணினாலும் நிறைய பருப்பு போட்டு கூடவே ஒரு கேரட்டு, பீட்ரூட் ஏதாவது நறுக்கி போடுவேன். நான் போட்டு கிளீனாக அதை வேக வச்சு நம்ம எப்போவும் கூட்டு கரைச்சி விடுற மாதிரி அரைச்சி விட்டு கூட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம கொஞ்சம் இதில் போட்டுடலாம். வெங்காயத்தில் சாப்பிடலாம். கீரை வந்து உப்பே தந்தாது. சொல்லு. ராகு வந்து ஒரு வேக்காடு ஒரு வதக்கிறது, தக்காளியும் போட்டுட்டு அதையும் ஒரு கரைச்சிட்டு அருமையாக வதக்கிட்டோம். அந்த ராகு வந்து அசுரர்கள்லாம் ஒரு ரோபம், அந்த கதை உங்களுக்கு தெரியும், அதை சொல்லணுங்கிறதுல. தேவர்கள்லாம் ஒரு ரோவாவோ உட்காத்தி வச்சு விஷ்ணு வந்து மோகினி அவதாரமாக வந்து பரமாறுவார். பரமாறிண்டே வரும்போது என்னாகும், கரண்டி வந்து பாத்திரத்தில் இடிக்கிற சத்தம் கேட்கும். ராகு அலர்ட் ஆகிடுவார். அலர்ட் ஆகி தேவர்கள் ரூபம் எடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துருவார். அங்கே போய் உட்காந்தோடனே தெரிஞ்சிடும். தெரியாது, விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிடும். சாப்பிட்டுருவார், கொடுத்துருவார். கொடுத்த உடனே அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவார்னா கழுத்தை வெட்டிடுவார். சுதர்சன சக்கரத்தை வச்சு கழுத்தை வெட்டிடுவார். வெட்டிட உடனே அந்த வாயிலேருந்து அது சிந்தும், கக்கிடும். அந்த அமிர்தம் வந்து வாயிலேருந்து வரும் வெளியில. அதுதான் வெங்காயம் பூண்டா மாறும். அது அமிர்தங்கிறதுனால அதுக்கு மருந்து வேல்யூ உண்டு, ஃபுட்டு வேல்யூ கிடையாது. அது அதை மருந்தாக தான் உபயோகிக்கணும்.
மருந்தெல்லாம் தட்டு நிறைய போட்டுன்னு சாப்பிட மாட்டோம். கரெக்ட். அந்த பூண்டெல்லாம் அந்த வயிற்றுல புண்ணு, இந்த குழந்தை பிறந்த உடனே வயிறு அப்செட்டு அந்த மாதிரி டைமில் ஒரு பூண்டு வந்து யூஸ் பண்ணுவா. வெங்காயமும் அது மாதிரி தான். இந்த அசுரட்டேந்து வந்ததுனால அதில் ஒரு தாமசிக் குணமும் அமிர்தத்துலேருந்து வந்ததுனால அதில் மருத்துவ குணமும் சேர்ந்து இருக்கும். அதனால் தாமசிக் ஜாஸ்தி அப்படின்னு நாம் வெங்காயம் பூண்டு சாப்பிடாம சிவசவா அரகரான்னு போய் படுத்து யூடியூப்பை போட்டால் தமன்னா அரபி குத்துனா வச்சுக்க, அரை மூட்டை வெங்காயம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு பேசாமல் 2 வெங்காயத்தை நடிக்கணும். அதில் ஃபைபர் கீபர் எல்லாம் இருக்குது. அதாவது இது வந்து மித்தாலஜி, சயின்ஸ் படி நல்லது தான். நல்லது தான், அளவாக சாப்பிடணும். ஒரு எல்லாமே அளவாக. எனக்கு என்னன்னா முந்தைய இல்லாமல் வந்து டாய்லெட் வந்து வீட்டிலேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கும். இப்போ டாய்லெட் வீட்டுக்குள்ளே இருக்கு. வெங்காயம் பூண்டு நிறைய சாப்பிட்டா ஒரு டாய்லெட்டில் 4 பேர் 5 பேர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நம்ம ஆத்துல வந்து அந்த மெந்தியும் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அந்த யூரின்லாம் அவ்வளோ பேட் ஸ்மெல்லாம் அடிக்காது. எங்கேயாவது போய் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவா யூஸ் பண்ணுற டாய்லெட்குள்ளே போகணுன்னா எனக்கெல்லாம் வயது அப்படியே பரட்டின்னு ஒரு உள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி சிலதெல்லாம் பழக்கம், ஃபேமிலி ட்ரெடிஷன். நம்ம என்ன சாப்பிட்டு பழகிறோமோ அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடாம இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இல்லை, அது சாப்பிடக்கூடியதுன்னு நம்மளோட மனசு ஒத்துக்கலை, அவ்வளோதான். சரி, அதனால் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை, அவ்வளோதான். சரி. எல்லாமே சேர்ந்து வச்சுருக்கோம். வந்துடுதா? போடுமா? போகிறோம். இப்போ இந்த கீரையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விடணும். கீரை வேகணும். அதில் கீரையை மூடி போட்டு வேகக்கூடாதுன்னு போடலையா சொல்லுவா. அது பக்கத்தில் அப்படியே நிற்கணும். அது என்ன வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாலட்டைலுங்கிறது அது எஸ்கேப் ஆகும். அது எஸ்கேப் ஆகலான்னா அந்த திரும்ப கண்டன்ஸ் ஆகி விழும்போது அது கலர் கீரை பச்சை கலர் போய் ஒரு கரும்பு வச்சு அவ்வளோ, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து சின்ன குக்கரில் பண்ணி போட்டு ஒரு விசில் விட்டுடுவேன். ஏன்னா பல்லு இல்லாத அப்பாவுக்கு கடிக்க முடியாது. அதனால் இப்போ நீ இருக்கிறதுனால தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி கீரைக்கு சுண்ணாம்பு நேற்று போடுவான். அது தெரியுமா? தெரியாது, நானும் போடுவேன். ஆமாம், கீரைலாம் ஆக்சிலேட் ஜாஸ்தி. ஆக்சிலேட் தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் சுண்ணாம்பு போட்டோன்னு வச்சுக்கோ, சுண்ணாம்பு ஸ்லேக்கட் லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது ஆக்சிலேட்டோட பைண்ட் ஆகி கால்சியம் ஆக்சிலேட்டாக அது இங்கேயே தங்கிடும். அதனால நம்ம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ வச்சுருக்கா பற்றியா நம்ம பெரிய நம்ம தான் தேடி அதுக்கெல்லாம் என்ன ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிக்காம அது மூட நம்பிக்கை அப்படிமா. கண்டுபிடிக்கலன்னா மூட நம்பிக்கை. எங்கேருந்தோ வந்தவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சது நம்ம மேலே எப்போவுமே வந்து ஒரு 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 சீன் அல்லது ஒரு இன்சிடெண்ட், ஒரு புக்கு படிக்கிறது, அதை ஒருத்தர் சொல்லும்போது ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாள். ஒரு புஸ்தகத்தை படித்து அதை விமர்சிக்கும் போது சில பேர் எல்லா கேரக்டர் பற்றியே பேசுவாள். இப்போ ஹீரோன்னு எடுத்துன்னா அவனுடைய குணாதிசயங்களை மட்டும் பேசுவாள். சில பேர் என்ன பண்ணுவான், அவனோட ஆக்ஷன்ஸு, அவன் நல்லா சண்டை போடுவான், நல்லா அழகாக இருக்கான், நல்லா ஸ்டைலாக இருக்கான், அந்த மாதிரி பார்ப்பான். அவளுக்கு என்ன தெரியுதோ அதை தானே பார்ப்பான். அப்படிதான் இந்த பழைய சாஸ்திரங்களும் அவளுக்கு என்ன தெரியுமோ அதை தான் ஏற்றி சொல்லுவாளே ஒழிய அதில் உண்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத எழுதினவன் வந்தால் தான் சொல்லுவான். கரெக்ட், வெரி கரெக்ட். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சு 10 நிமிஷம். ஆமாம், சரி. இப்போ உப்பு பார்த்ததில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. 2 உப்பு போட்டாச்சு. இப்போ அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, வற்றணும். அது வற்றலாம். இல்லை 2 மாவை போட்டு செமி கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். செமி கூட்டு மாதிரி வச்சுட்டா சாத்தில் பசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ நிறைய சாப்பிடணும் அப்படின்னா தொட்டுன்னு சாப்பிட்றத விட சாத்தில் பசைஞ்சு சாப்பிட்றது பெட்டரு. இன்னும் அரிசி மாவா? இல்லை, இந்த சத்து மாவு. இப்போ இது ரொம்ப தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு 2 மாவு போட போகிறேன். ஏன்னா நான் வந்து இது சாத்தில் பசைஞ்சு சாப்பிடுவேன். இது இது நீ சத்துமா போட்டிருக்க, அரிசி மாவு தான் ட்ரெடிஷ்னலி போடுவா. ட்ரெடிஷ்னலி அரிசி மாவு போடுவா. இது நான் வந்து மக்கானா, பார்லி, கம்பு, கேழ்வரகு, பாசிப்பயிறு
எல்லாம் கஞ்சி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். சரி, வெறும் கார்போஹைட்ரேட் அரிசி மாவு போடுறதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். நல்லா வருது, நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுபட்டு இருக்கிறதுனால மாவு வந்து ஒரு வாசனை இருக்கும். இது வந்து இப்போ இந்த உப்பு இருக்குது, காரம் இருக்குது, தக்காளி இருக்குது, புளிப்புக்கு ஜோராக சாத்தில் போட்டு எப்போவும் அது மெடிசனல் வேல்யூவாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கீரை நிறைய சாப்பிட்ணும். சூட சாதம், அதில் அன்ன சுத்தி, கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். இப்போ இந்த கீரையை போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்ணும். கீரை சாதம். ஆமாம், இந்த மிளகாய் எடுத்துடணும், அதை கடிச்சுட்டு அப்புறம் குழந்தை லபோ திபோன்னு கற்றுங்கள். டேஸ்டர் வந்தாச்சு. என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு? வாழ்க வளமுடன். என்னம்மா பண்ண? கீரை மூக்கரட்டை, கீரை துவட்டல். ஸ்பூன் வேணுமாப்பா? வெரி குட். ஸ்பூன் வேணுங்கிறது இல்லை, சூடாக இருக்கும். நிலமைக்கு தான் வந்தேன். இது வந்து மூக்கரட்டை கீரை. பொதுவாகவே கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சில ஹெர்பல் கீரைகள் வந்து ஹெர்ப்ஸு, அதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உண்டு. அந்த விஷயத்தில் இந்த மூக்கரத்தைங்கிறது வந்து பொதுவாக கிட்னி யூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு உள்ள ஒரு ரெமிடியாக சொல்லுவாள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பருப்பு, வெங்காயம், சில கீரைகள்லாம் நிறைய இருக்குது. அம்மா சாம்பார் போட்டிருக்கா. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது சாம்பார். அதாவது ரொம்ப நல்லா இருக்குது. அல்வா சாம்பார் இருக்குது. அல்வா சாம்பார் இவனுக்கு நிறைய போட கூட்டு மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அல்வாவே நிறைய சாப்பிடக்கூடாதுப்பா. அல்வா மாதிரி இருக்குன்னு நிறைய போட்டால் எப்படி இல்லையா? கேரட் வேறு இருக்குது இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. போன தடவை டேஸ்ட் பண்ணதுக்கும் இந்த தடவை டேஸ்ட் பண்ணதுக்கும் 6 பல்லு வித்தியாசமா? இல்லை இல்லை, இருக்கிறதே 9 பல்லு தான். மொத்தமே அவ்வளோதான். 19 பல்லு போயிடுத்து. இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது. சாப்பிட்டா இருந்தால் அப்படியே நல்லா தலைவால கரைஞ்சி புழுங்கிடுது. பரவாயில்ல, 50 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு 6 பல்லாவது இருக்கேன் மீதி. பல்லெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிருக்கு. அதை சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது.